பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என் கூட சேர்ந்து ப்ரே பண்ண ரெடியா இருக்கீங்களா? கர்த்தர் தாமே உங்களோடு கூட இடர்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி என்னதாங்க நம்மளுடைய தேவை? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உண்மையான தேவைகளை காட்டிலும் நம்மளை கான்ஸ்டன்டா அப்கிரேட் பண்ணோன்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுதாங்க உண்மை. நம்மளாலேயே ஒரு சிம்பிள் லைஃபை வாழணுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்மளுடைய ஃபோக்கஸ் அநேக நேரம் எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய நெய்பர்ஸ், நம்மளுடைய சோஷியல் சர்க்கிள், கலீக்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இவங்களாம் நம்மளை பற்றி குறைவாக ஏதாவது நினச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு பயம். ஸோ இதிலிருந்து நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்மளை அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன வீட்டில் இருந்தாக்கா நம்ம ஒரு பெரிய வீடு வாங்கணும், ஒரு பெரிய 3 BHK வாங்கணும். ஒரு நார்மல் ஜாப்ல இருந்தால் இல்லை ஒரு பெரிய டெசிக்னேஷன், ப்ரொமோஷன்ஸ் வேணும், காம்பன்சேஷன்ஸ் வேணும், ஹைக் வேணும், இல்லையா வேற பெரிய கம்பெனிக்கு நம்ம போகணும். ஒரு சின்ன கார் வச்சுருந்தா ஒரு பெரிய கார் வாங்கணும், ஒரு பெரிய சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைக்கணும். ஒரு சின்ன ஸ்கூலில் நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறோமா, இல்லை 4 பேர் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும். இப்படி கான்ஸ்டண்ட்டாக நமக்கு நாமளே அப்கிரேட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு பேர்டனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதனால தாங்க நம்மளுடைய மாம்ச எண்ணங்களுக்கு இன்னைக்கு நாம அடிமைகளா இருக்கோம். பைபிள்ல நடந்த ஒரு இன்ஸ்டன்ஸை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே. சாமுவேல் இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசியா இருந்தாரு. ஆண்டவர் சாமுவேல் கிட்ட தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ண அனுப்பும்போது நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே, நானே பெரியவனா இருக்கனே, உம்முடைய தீர்க்கதரிசியா இருக்கனே, நானே இஸ்ரவேலின் ராஜாவா ஆயிடுறேன் அப்படின்னு கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா சாமுவேலுடைய தேவை அது இல்லைங்க, ஆண்டவருடைய பிரசன்னமாக மாத்திரமே இருந்தது. சிறுவன் தாவீது கோலியாத்தை எதிர்த்து புறப்பட்ட போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டயத்தையும் போர் கவசங்களையும் அவர் விட்டுட்டு, கர்த்தரின் நாமத்தினால நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவருடைய பிரச்சனத்தை மட்டும் தாங்க அவர் நோக்கி பார்த்தாரு. இவ்வளவு ஏங்க, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ப்பதற்கு கூட இடமில்லைன்னு எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு கொடுக்கப்படாத அதிகாரமா? அவருடைய தேவை தெய்வ பிரசன்னமாக மாத்திரம்தாங்க இருந்துச்சு. இன்னைக்கு நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தேவைகளை எல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு ஆண்டவர பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போமா? வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை உணர்த்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அநேக தேவைகளை குறித்து நாங்கள் ரொம்பவும் பேர்டனாக இருக்கிற இந்த வேலையில் உங்களுடைய வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இனியும் கர்த்தாவே, எந்த ஒரு பொருளுக்காகவும் நாங்கள் தேடி அலையாமல் உங்களுடைய பிரசன்னத்தை தேட கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் உங்களுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பேர்டன்ஸும் கர்த்தர் நீக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தையே நாங்கள் வாஞ்சிக்க கிருபை கொடுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.